சட்டென்று மாறுது வானிலை. நான் முன்னுக்கு ஃபோனை பார்த்து குனிஞ்சோன்னு தான் அவள் இவங்களை கண்டு ஓடிந்து நீங்கள் கிருஷ்ணாடி வந்து இங்கே இப்படி வந்தா என்ன கூட ஐயோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி புத்திருந்து புத்திருந்து பூவேடி நாருதோ அண்ணா இதை காரண்ணே சொல்கிறேன் இல்லையா டிப்பர் ஐயா அதுதான் அது கொடுத்து என் குளோன் கொஞ்சம் அடிச்சுட்டு அங்கே அண்ணா சுவிஸ்ல சூரியன் இல்லையோ சூரியன் இருக்குன்னு இப்படி இல்லை டெய்லியா அடிக்காது இப்படி கிடக்குடா ஒரே ஒரு குறுக்கல் வாரார் வழிவிடுங்கோ ஒரே ஒரு குறுக்கல் வாரார் வழிவிடுங்கோ தண்ணியில நீந்தினவர் போய் எந்த தண்ணியில இந்த கடையில் ஆட நீங்க நான் குடிக்கிற கடையில் கேட்கப்படா அப்புறம் அங்களை பற்றி வேணா ஏன்னா ரெண்டு வேலையை கேட்டவங்கள என்ன முடி ஏன் பண்றது மற்ற வந்து முறுக்கு சுடுறது அப்ப இவன் வந்து முறுக்கு சுடுறா சரி வரா ஏன்னா கையில் கதவுற குறைவு தானே மற்ற ரூம் எல்லாம் பார்த்தா ரூம் 600 ரூபா மாசம் வந்து கொமாட் இல்ல மற்ற இருக்கிற டாய்லெட் குந்த டாய்லெட் அடே மான் ஆளை கூட்டின்னு வளர்க்கணும் வான கதையில் வந்து ஆளை இருத்தி வச்சிருக்கேன் தலையில்லாடி போய் இல்லை தர கால்கள் இல்லைன்னா தான் பயப்படுவோம் நடக்கல ஒல்லு என்ன இல்லைங்க தலையில்லாடி உள்ள சமாளிக்கலாம் $5 என்னன்னு சொல்லுங்க அப்போ ஒரு இந்த அளவு 2 ரோல்ட்டு அளவு இந்த கதை அண்ணன் கதை கதை சொல்லு ரெண்டு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை அவ என்ன மாதிரி வடிவேல உங்களை மாதிரியோ கதையை மாறி திங்கிட்ட கதை ஓ ரொம்ப நல்லா இப்போ யாழ்ப்பாணத்தவங்கள இருப்பான் இப்போ நாங்கள் உங்களுக்கு நீங்களும் கேளுங்க வேண்டாம் அப்போ எங்களை இன்னும் கேள்வி அதுதானே அதுதான் அதுதான் அப்போ என்ன மாதிரி லவ்கள் இருக்கோ சில பேர் என்ன ஆகுமோ ஏற்கனவே லவ் பண்ணணும்னு சொன்னா அவள் விட்டுருவாளோ ஒன்று யோசிக்கிறேன் அப்ப இவே பயத்துல இல்லையண்ட அப்ப நீ செயல்பட்டு மாட்டேன் 2 விடுறாங்க ஏற்கனவே இருக்கண்டா சுவாம இல்ல வேலைக்கு சுவாம இல்ல நீங்க இப்ப இருக்கிற இந்த கல்யாணம் நான் வெறும் வந்து குதிப்போம் ஐயா கல்யாணம் எல்லாம் எத்தனை ஒன்று மட்டும் ராக்கி விட்டுருவேன் எப்படியும் இங்கேயும் சுட்டு வச்சிருப்பேன் சுட்டு வச்சா ஓடுது இல்லை இந்தியா இருப்பேன் நான் ரொமானியாவில் வந்த பயத்தை இந்தியாவில் பயத்தேன் கிளியர் ஆகணும் ஆனால் முடிஞ்சிருந்தா சந்தோஷப்படுற முதலாக சொல்லுங்க என்ன முடிஞ்சது மனையில வச்சியா சொல்லுங்க அன்றைக்கு அவர் ரஜினி என்ன சொன்னார் நீங்க வயலுக்கு கொண்டு எடுத்து எல்லாம் போட்டுட்டீங்களே மீறி ஒருத்தர் வயலுக்கு கொண்டு தானே சொல்லுங்க படம் முடிஞ்சுட்டார் பிஏன்னு சொல்றீங்க அந்த ஏஐ கட் பண்ணுங்க அதுதானே வேறு என்ன சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, நாகினி. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய வீட்டு தான். ஸோ உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது. சொல்லும் போதே வந்து இன்றைய தினம் வந்துட்டு சரியான மாதிரிக்கு ஒரு ஓட்டத்திலே வந்துட்டு போய்கொண்டிருக்குது. ஸோ விடிஞ்சு எழுப்பினருக்கு வந்துட்டு உண்மையிலே வந்து ஓடிட்டே இருக்கிறோம். இப்போ தான் வந்து ஜஸ்ட்டு யாழ்ப்பாணத்தால் வந்து இறங்கின கையோடைய வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களை சந்திக்கிறதுக்காண்டி வந்துட்டு நயினாதீவுலேருந்து பருத்தித்துறையில் வந்து இன்னும் ஒரு அவர்கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட விட்டு ஒரு அண்ணாவரால் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கார். ஸோ வந்து அவரை தான் நாங்கள் மீட் பண்ண போகிறோம். ஸோ நேற்றையான வீடியோவில் வந்து எல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு எங்களை சந்திக்கிறதுக்கே வந்துட்டு டைம் எடுத்திருந்தார். டைம் எடுத்த மீன்ஸ் வந்து இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தவர். ஆனாலுமே சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்துட்டு சடனாக வந்துட்டு சட்டென்று மாறுது வானிலை பெண்ணே உன் மேல் பிழை இல்லாமல் வீசிடும் வானிலை
இந்த காதல் பாட்டுகள் கேட்குற குறை ஒன்றா அதே மாதிரி வந்து உண்மையிலே சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆளை வந்து சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் இவ்வளோ தூரம் விரும்பி உண்மையிலே வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருக்கணும். ஸோ அந்த வகையில் எங்களை தேடி அதுவும் வந்து சாதாரணமாக இல்லை, புலம்பெயர் தேசத்துலேருந்து வர்ற எல்லாருமே வந்து ஓடி ஓடி வராங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கருவாட்டு கடைக்கு நிற்க நாங்கள் டென்மார்க் அம்மா அவங்களோட நின்றுறாங்க. அப்போ ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் வந்து அவங்க என்னையே காணுது, நான் முன்னுக்கு ஃபோனை பார்த்து குனிஞ்சோன்னு தான் அவள் இவங்களை கொண்டு ஓடி வந்து நீங்கள் கிருஷ்ணாடி வந்து இங்கே கொண்டு இப்படி வந்தா என்ன கூட ஐயோ இவனை பிடிக்க பிடிச்சி என்ன ரசிச்சிருவான் அப்படின்ட்டு வந்து கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து அப்பா பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அது போக வந்து கருவாட்டு கடையடியில் போய் இறங்கினா கிருஷ்ணா இங்கே வாங்குவோம் அங்கே வாங்க இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி எங்கே போகிறேன்டே தெரியாமல் உண்மையிலே வந்து அவ்வளோ தூரம் நான் பொய் சொல்லலை புழுகலை எல்லாத்தையுமே நீங்களே வந்துட்டு வீடியோவில் பார்க்குறீங்க, வந்துட்டு லைவாக வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையுமே வந்து காட்டுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூட அந்த அண்ணா காலையிலேருந்து இவ்வளோ டைம் வந்துட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கார், வந்து எங்களையும் சந்திச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. நைனாதீவுலேருந்து வந்தவர் மீன்ஸ் அவர் வந்து சுவிஸ்லேருந்து வந்து நைனாதீவில் நின்று இப்போ நைனாதீவுலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கார். ஸோ நாங்கள் இப்போ அவரை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வர போகிறோம். அவர் வந்தால் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரோம், இல்லை வரல அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதில் வச்சு அவரோட அப்படியே கதைச்சிட்டு வந்து நாங்கள் அப்படியே அவரையும் வந்து கொண்டு சென்டப் பண்ணிட்டு அவர் போகிறாராக இருந்தால் வந்துட்டு அவரை அனுப்பிட்டு வருவோம், இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அங்கேயே நாங்கள் விட்டுட்டு அவரோட கதைச்சிட்டு வருவோம். அவர் வந்துட்டு சந்திக்க விரும்பின அந்த ஒரு விருப்பத்துக்காண்டி இப்போ நாங்கள் போகிறோம். சரி தானே? ஸோ அதைத்தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்துட்டு நாளாந்தம் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு விதமான மக்களோட வந்துட்டு ஒவ்வொரு விதமான மக்கள் மீன்ஸ் வந்துட்டு இப்போ சுவிஸ்லேருந்து வராங்க, ஜெர்மனிலேருந்து வராங்க, இத்தாலியிலேருந்து வராங்க, போலாண்ட்லேருந்து வராங்க, ஜெர்மனிலேருந்து வராங்க, துபாயிலேருந்து வராங்க, கட்டர்லேருந்து வராங்க. போய் சொல்கிறேன் எங்கே வந்து துபாய் கட்டர் வரல கமலேஷன் ஆகிட்டு அதுதான் அது முடிஞ்சேன். அப்போ ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வராங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்குது. சரி தானே? ரைட். இப்போ நாங்கள் வந்து அந்த சுவிஸ் அண்ணாவை போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அவரை பார்த்து அவரோட சேர்ந்து கதைக்கிறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு வெளுக்கிட்டு அந்த அண்ணா போய் சந்திக்கலாம். வாங்கோ. அதுக்கு முன்னே வந்துட்டு பாட்டுலாம் கேட்குறோம், கார் சும்மா லைட்டாக பாடுவோம். ஏன்னா கவிதாஸ் வரோம் வந்தால் தான் இந்த பாட்டுக்கு அந்த அர்த்தங்கள் விளங்கும். சரி, அடி வேறு எடுத்து கொடுக்குறாக்கு வேணும் வேறு வா போ. ஆனால் இந்த உடுப்பு கலர் நல்லா ஆகலோ எல்லாத்தையும் குறிச்சி கொடுக்க வெயிட்கே வர்ணிக்குதானே? சரி எடுக்கல. ரைட். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ்லேருந்து வந்து பருத்தித்துறையில் எங்களுக்காண்டி வெயிட் பண்ணுற அண்ணா பார்க்க போகிறோம். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ஸ் அவங்க எடுங்க பார்க்குறீங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவே ஆடுதடி, நாருதோ கோழி நோவுதடி. அப்படி அண்ணா வந்து காத்திருந்திருக்காரு. எவ்வளோ நேரம் நல்ல பெருமையான ஒரு விஷயம். விட்டு விட்டு வந்துட்டேன்னு சொல்ல போகிறேன், கூட்டிக்கிட்டு போயிடுன்னு சொல்ல போகிறேன், இதை தான் எதிர்பார்த்து நான் கிடந்தேன் உயிர் நீத்து. கட்டாயம் கருவாடு இருக்கிற மாதிரி கொடுக்க தான் போகணும். பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கிக்குள்ளே கருவாடு கிடக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாரம். சரியா அவசரம் போல. அடிச்சிட்டிங்களா செண்டு வாடிவா? ஓய் என்னடாப்பா இது? எங்க ஓப்ரியல் அதுதான்டா பெரிய ஏனைன் மாதிரி. அவர் மெசேஜ் பார்த்து இப்போ லொக்கேஷன் பண்ணார். ஐயாடா வேண்டாம் மெட்ட பொண்ணுக்கள் அனுப்பிந்தார். அது என்ன டாக்டர் லொக்கேஷன் சேர மாட்டேன்டிட்டா? ரூபா ஆக்கல மெசேஜ் இன்னும். அதுதான் சரிப்பா. லொக்கேஷன் சேர் ஆகுது. ஓமண்ணா இருக்கா லொக்கேஷன் அனுப்புங்க டக்குன்னு. நான் வந்துட்டேன், டவுனுக்கு நிற்கிறேன். ஹலோ ஓமண்ணா, இந்த நீங்கள் என்ன இந்த நம்பருக்கு லொக்கேஷன் அனுப்புங்கண்ணா. எவ்வளோண்ணா பர்த்டே? ஓகே டக்குன்னு அனுப்புங்க, நான் வெயிட் பண்ணுறேண்ணா. ஓகே. தூரம் கருத்துத்துறைன்னு தான் சொல்கிறேன், தூரமாக கிட்டோ தெரியல. இப்போ லொக்கேஷன் வந்துட்டேன், பாட்டு பாடணும் டக்குன்னு வாங்குவோம். மெசேஜும் போட்டிருக்கேன். ஓ அங்கே ரெண்டு பார்க்குறாரு.
12 ஏரியா போ அப்போ என்ன பாட்டு பாடுறதுமா இருக்கு மேலங்க நிக்க ஏரியா தூரம் இல்லை பக்கத்தான் நிற்கிறார் பக்கத்துல பருத்துறையில் நின்று கொண்டு பருத்துறையில் நிற்கிறாள் அப்புறம் என்னண்டு தூரத்தான் நிற்குமோ அண்ணோட கெட்டப்ப அப்படி கொண்டு சொல்லுவாங்க சரியா பாப்போம் இது ஒரு நல்ல கல்வியா நான் அண்ணான்ற பார்க்க ஒரு அங்குளா இருப்பார் எனக்கு அவரேஜான ஒரு அங்குளா ஒரு 53-54 வயது அப்படி அப்படியான வயசு ஒரு ஆளாக இருப்பார் நினைக்கிறேன் சரியோ மற்றது ஜீன்ஸோட நிப்பாரோ ஷார்ட்ஸோட நிப்பாரோ அநேகமா ஜீன்ஸோட நிப்பார் கலர் டிஷர்ட்டோட நிப்பார் கலர் டிஷர்ட்டோட கண்ணு இருக்கும் ரெண்டு காது இருக்கும் ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு சொல்லல அது எப்படின்னா கொஞ்சம் முடி கொஞ்சமா இருக்கும் அது கொஞ்சம் வயசு போனா முடி கொஞ்சம் பட்டும் படாம மொட்டையும் அப்படி இல்லை ஒட்டா வட்டின முடி மாதிரி ஸ்கூல் பிள்ளைகள் வெட்டுற மாதிரி இதுல எல்லாம் பார்த்தா நீ உங்களோட வீடியோக்கு வர மாட்டாங்கடாப்பா அடையாளங்களுக்கு அதுக்கு பிறகு கொஞ்சம் ரவுசர் பெரும்பாலும் ஒரு ஜீன்ஸ் போட்டிருப்பாரு வந்து ஒரு ஒஃபிஷியல் துணி மாதிரி நீ சொல்லிட்டே ஆள் வரும் மட்டும் ஏதாவது சொல்லிட்டே பாபு இப்படாப்பா லொக்கேஷன் வேற ஒரு பக்கத்தில் வந்து காட்டுறாப்பா ஐயோ ஓமண்ணா நீங்க எதால போனீங்க கோட்ஸுக்கு முன்னுக்கு நிக்கிறேன் நான் பக்கத்துல பாருங்க ஒரு கோயில் ஒன்று வருது சின்ன பிள்ளையார் பக்கத்து ஒழுங்கியால வாங்க பாரு ஹலோ ஓமம் பாருண்ணா அப்படியே லைன்ல இருக்க பாருண்ணா சரி சித்திவிநாயகர் பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளையார் இருக்கும் பாருங்க சின்ன பிள்ளையார் பாரு அதோட சேர்த்து ஒரு ஒழுங்கா வருது பாருங்க பாரு கோயில் பக்கத்துலயே பாரேன் ரைட் இப்போ சித்திவிநாயகர் ஸ்கூலுக்கிட்ட வந்துட்டேன் அது பக்கத்துல பாருங்க கோயில் ஒன்று இருக்கு அதோட சேர்ந்த கோயில் உண்டு ஓகே கோயில் பக்கத்துல ரோடு ஒன்று வருது பாருங்க கோயில் பக்கத்து ஒரு சின்ன ரோடு உண்டேண்ணா சின்ன ரோடு வருது ரைட் அதுக்கு வேற வாகனம் பேரு கேஷ் வேன் பேரு கார் பேரு இல்லை நாங்கள் டிப்பர்லாம் வரோம் டிப்பர் மாதிரி உங்களுக்கு சின்ன டிப்பரண்டா வரும் இது பெரிய டிப்பர் முன்பக்கம் மட்டும் முன்பக்கம் வருது இல்லை இங்க கார்ல டிப்பர் அவர் அந்த பகுதியில தான் எப்படி ஆடி இதே நாங்கள் டிப்பரண்டே சொல்கிறாங்க எங்கட பக்கத்தில் எது வீடு இப்போ என்ன நீங்கள் எங்களோட விலை பறிக்கலாம் என்ன விளக்கு ரைட் ஆளை தெரியும் தான் எனக்கு வணக்கம் இதால் வந்ததா ஹேக்கிற விளங்க அண்ணன் இதை காரண்டே சொல்கிறேன் இல்லையா டிப்பர் தானே ஏன் அதுதான் உங்களை என்ன தெரியும் தானே உங்களுக்கு தெரியாம இதால் போய் போயில என்ன திருப்பலாமே போய் ரோட்டுக்கு வராது எங்க சுத்தி திரியுது குடிக்கலாம் ஐயா குடிக்கலாம் கிடக்கு கவிதாசு என்னத்த நாங்க கேஸ் பண்ண முடி ஒரு அளவா இருக்கும் மற்றது கொஞ்சம் கொலை டிஷர்ட் நிப்பியல் மற்றது சரியோ பாம்பு ரைட் ஓகே see you அப்ப நீங்க அங்க நைனாதிவால அப்படியே நைனாதிவால காலம் அவளுக்கிட்டு வீட்டை விட்டா இன்றைக்கு இது என்னண்டா தட்டு மாற்ற வருது அப்போ இங்கே வந்துட்டு போவோன்ட்டு பார்த்தா நேரம் நீங்களும் கொஞ்சம் பிந்தி கொண்டு சரியான்ட்டு நாங்கள் ஐயோ உங்களை வர சொல்லி போட்டு பார்த்தோன்னே ஒரு லண்டன் வந்து பூந்துட்டேன் பாஞ்சு வந்து குளிச்சுட்டு அடிச்சு பார்க்குறேன் அதுதான் அந்த கருவாடு மணக்குமா கொஞ்சம் ஏன் கருவாடு கிடக்கு அது கருவாடு இவ்வளோ மணக்கில் இப்பான் மணக்குதுன்னு கருவாடு காரக்க வச்சா மணக்க வளர்த்துட்டு அதை எப்படி மூடி வச்சாலும் மணக்கு இல்லை இவ்வளோ மணக்கல இப்போ நீங்கள் மணக்கு இல்லை அதை கொடுத்து என் குளோன் கொஞ்சம் அடிச்சுட்டு அப்போ சுற்றி கொண்டு திரியாள்
என்ன சுற்றுலாண்டு இப்படி தான் ஆக்கள் வருவாங்க பார்க்க கொள்ள சந்தோஷம். ஓகே ஆக்களோட கதைக்கிறது மாறி மாறி எங்களை வேலையை செய்கிறது. நீ வீட்டு வேலையில் நடக்குது கொண்டு ஒன்று எனக்கு இதில் சொன்னீங்கன்னா கடைசி என்னத்தை பார்த்தேன்னா அந்த கல்லுகள் ஏற்றோண்ட பார்த்துருப்பியல். இல்லை அந்த அவரை நீங்கள் கல் தூக்கி எறிஞ்சு எல்லாம் தூக்கி போட்டு அதான் மற்றது அவர் அதை கண் தெரியாத நீங்கள் இப்போ காய்ச்சி 2வது தரம் தேவண்ணே அதை விட நான் இஞ்சால வந்துட்டேன். வீட்டு அவை டென்மார்க் அம்மாக்கள் இருக்கணும் தெரியுதா? நாங்கள் வந்து நிற்கிறேன் அவை நிற்கிறேன். சரி 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 சரி. அப்போ நான் அவையில குடிக்கிறது வாங்கிட்டு போவோம். இல்லை அது முன்னும் கிடையாது பிரச்சனை. ஓகே உங்களுக்கு இது கொண்டு வந்தனா எப்படியோ தெரியல, எனக்கு தெரிய என்ன மாதிரி உண்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்ட்டா பாரு அது எப்படி இதுண்டு. ரைட் இந்த மைக்கேன். ஓகே ஓகே 3 அந்த நான் உங்களுக்கு கொண்டு அவனுக்கு என்ன பேர் மட்டக்களப்பு அனுஷனுக்கு கொண்டு எனக்கு கொண்டு இங்கே 2 பாய்க்கு அவனுக்கு கொண்டு கொடுங்க. நாங்கள் 3 பேர் இல்லை, இப்போ நான் 2 தான் பாய். வெயில் அண்ணா சுவிஸில் சூரியன் இல்லையோ? சூரியன் இருக்குன்னா இப்படி இல்லை டெய்லியாக அடிக்காது இப்படி கிடாக்குடான் கிடக்கிட்டே அடிக்கும் அங்கே. ஒரே ஒரு குறுக்கல் வாரார் வழிவிடுங்கோ. ஒரே ஒரு குறுக்கல் வாரார் வழிவிடுங்கோ. வணக்கம் வணக்கம். உங்களை தான் பார்க்கணும் உண்டு. அந்த வேலை கொஞ்சம் பார்க்கணும். இவரும் தண்ணியில் நீந்தினவர் போய் எந்த தண்ணியில்? இந்த கடையில். நீங்கள் நான் குடிக்கிற கதையில் கேட்கப்படா. அப்புறம் அங்களை பற்றி ஏன்னா வணக்கம். நானும் இதை வாங்கி போனேன். வணக்கம் வணக்கம். இன்னும் பேர் இல்லையே ஆத்தே பாருங்க வேறு மானம் கடிப்போம். இன்னும் மானம் அண்ணா சுமன் சூரிச். தேங்க்யூ. அப்போ இது ஒன்று தம்பியை கொடுத்து அனுப்பிச்சுருக்கா? ரைட். இது ஒன்று போய் ஐஃபோனாக்கும் அது பின் தானே மாற்றலாம். ஹலோ அடே வாடா அடே அங்கிள் நிற்கிறார் பார்த்துண்டு. ஓகே டிரான்சிட் இப்போ டிரான்சிட்டில் நிற்கிறான். உங்கள் மணியஞ்சு நிற்கிறான் டிரான்சிட். அப்புறம் என்ன சாப்பிட்டியலோ? பார்த்தா சாப்பிட்டா தான் கிடக்கு. சாப்பிட்டு மரக்கறி தானே இப்போ மரக்கறி வெட்டு வெட்டிட்டு என்னென்ன சின்ன ஒரு வெட்டு வெட்டி நோமலா லைட்டாக சின்ன வெட்டு. ஓகே அப்போ எப்போ திருப்பி பயணம்? நான் 13ஆம் தேதி 13. இப்போ இங்கே இதில் சைடில் அழிய கிடக்கு ஐஃபோனுக்கு மற்றது டைப் சி அழிய 2 டைப் சியும் ஒரு ஐஃபோனும் கிடக்கு. ஓகே தானே? அது ஓகேண்ணா சந்தோஷம். இன்றைக்கு எல்லாருமே ஒரு நாள் பயன்படும் பண்ண எங்களுக்கு தற்காலிகமாக இப்போது இருக்குது. சம்டைம் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆனால் இது பாவிச்சு கொள்ளலாம். மற்ற உங்களை நான் நோமலாக மதையில கேட்குற விட இவன் தான் கேட்கணும். என்ன சொல்ல அதான் என்ன சுவிஸை பற்றி தான் கொஞ்சம் சந்தேகம் கிடக்கட்டும். சுவிஸை பற்றி என்ன கேட்க பிறகு சுவிஸ் என்ன நல்ல பச்சை. ஆனால் இங்கே விட வித்தியாசமான கலர் தான் சுவிஸ். வெள்ளம் கூட சூரியன் உதிக்கும் வேண்ட இடத்துலையும் வெள்ள கூடுதலாக வரும். மற்ற ஒரு சந்தேகம் என்னண்டா உண்மையாக நக்கலா கேட்கல இங்கே உதிக்கிற அதே சூரியன் தான் அங்கே உதிக்கிறேன். அங்கே உதிக்குது திசைகளுங்களுக்கு இங்கே இது வருதுன்னு தெரியா? இல்லை நாங்கள் இதே சூரியன் தான் சேப்பு. நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க அதே மாதிரி தான் அங்கே அப்படி போகுது. ஓகே நல்ல வேலையாது. அன்னைய பார்க்க விஜயானந்த ஷேப் இருக்குல்ல தலை முடி டிரைவிங் வேலை டிரைவிங்கா அந்த ஊபர் அதுகளா இல்லாட்டி ஏர்போர்ட் இந்த மிஸ்ஸிங் லக்கேஜ் இருக்குல்ல அதுகளை கொண்டு டெலிவரி வீடுகள் ஒழிக்க கொடுக்குறது நாடுகளுக்கு நாடு மாறுறது. அப்போ லக்கேஜ் ஒன்று மிஸ் ஆகிட்டே நேவியர் அதுங்களுக்கு வந்து அது இங்கே பெரிய குதமான ஃப்ளைட்டு அது ஏர்போர்ட் இல்லை சூரிச்சோ. அதுதான் மெயின். அப்போ உங்களோட கவர்மெண்ட் வேலை அப்படியோ? கவர்மெண்ட் வேலையா? கவர்மெண்ட்டாக ப்ரைவேட் தான் செய்கிறாங்க. ஆளே நீங்கள் இப்போ இங்கே பார்த்தா உண்டு வார மாதம் இங்கே ஒரு ரொமேனியாவுக்கு போகிறாரு. சரிங்க. கலர் மாற்ற போகிறாரா இல்லை சில சுட்ட கலர் மாற்ற இல்லை ரொமேனியாவில் அந்த இது அந்த முடியான் பண்ணுற வேலை ஒன்று இருக்கா உண்டு. எல்லா வேலையும் எல்லாத்துக்கும் மூவ்மெண்ட் எல்லாம் இல்லை
ரெண்டு வேலையே கேட்டவங்கள என்ன வந்து முடி ஏன் பண்றது மற்ற வந்து முறுக்கு சுடுறது. அப்ப இவன் வந்து முறுக்கு சுடுறா சரி வரா, ஏன்னா அவன் கையில் கதவுற குறைவு தானே. முடி ஏன் பண்றதுக்கு வந்துட்டு மற்ற முடி ஏன் பண்றதுக்கு வந்து கைகள் வாட்டும் பிரச்சனை தான். அது முடி வந்து கழுவிச்சான் பெற்றையாவன் தானே, அதனால அவன் அதைத்தான் தெரிவு செஞ்சு கொண்டான். சம்பளம் பிள்ளை இல்லை, ஒரு மனத்தி அதுக்கு 6 யூரோ கதை. ஏன்னா அடிப்படை இல்லை ரொமேனியா நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே என்ன, அது காணாதான் இல்லைன்னு இல்லை, நாட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ என்ன 7 யூரோண்டா இங்கே மாற்றினான்னா 300 2300 வந்தா ஒரு மாற்றி ஒரு நாளைக்கு 8 மதியம் செஞ்சாலும் 2000 ரூபா அப்படி பார்த்தாலும் 16000 ரூபா மாதத்துக்கு 4 சுச்சம் பேரும் தானே என்ன. ரெண்டு அவன்ட்டு செலவுகள் போய் இங்கே அதை 2 அனுப்பலாம் இப்போதைக்கு. அங்கே இருந்து அங்கே தைச்சிலையும் பார்க்கணும். அதுதான் கழிக்கிறேனே 2 லட்சத்தை கழிக்கிறேனே. ரூம் எல்லாத்தையும் கழிக்கிறேனே தனியால் தானே. மற்ற ரூம் எல்லாம் பார்த்தா ரூம் 600 யூரோ மாதம் வந்து கொமாட் இல்லை மற்ற இருக்கிற டாய்லெட் குந்த டாய்லெட்டோட. அதுதானே பிரச்சனை. மற்றது இப்போ அவன் ரொமேனியாவுக்கு வருவான் கதைக்கு, அங்கே எதுவும் செய்யலமுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்க்குறேன்னா எடுத்துக்கிட்டு நோமலா, ஆனால் உழைச்சி தருவான், நம்பிக்கை நேர்மையாக செய்வான். எங்களை மாதிரி இல்லை, உருட்டு பிரெட் இல்லை, நேர்மையாக உழைச்சி தருவான். இப்போ 10 பிராங்க் உழைச்சானா நீங்கள் அதில் ஒரு 5 கேட்டாலும் தருவான், நீங்கள் கடனாக கழிக்கலாம். ஓ அவன் என்ன எங்களை மாதிரி இல்லை, குடும்பம் தான் 2 பொம்பளை பிள்ளை எல்லாதாலும் இப்போ ரொமேனியா ஒழுக்கிட போகிறான். சரி, அடுத்தது மன்னார்லேயும் ஒரு ஆள் எங்களோட சொந்தக்காரன். இப்போ வந்து 4 மாதம் 5 மாதம் நின்றவா மவுண்ட் சைக்கிள் எங்கே போயிட்டு வர கீப்பர் வந்து நீங்களும் கவனமாக இருக்கும் பாருங்க, கொஞ்சம் டிரைவிங் நம்ம வாகனத்தில் நான் எடுத்து ஓடுறான் தனியாக சும்மா அனியா காசு இங்கே ஓடிடலாம். போனேன் 2ஆம் மாதம் வந்து எடுத்து ஓடுனான். அதுதான் பிரச்சனை. நான் வந்து பூனேர் ரூட்டு தான் பாய்க்கிறேன், அதென்ன வாகனம் குறவே இல்லை. அலேமான் ஆளை கூட்டிட்டு ஆளுக்கு இந்த வாகன கதையில் வந்து ஆளை இருத்தி வச்சிருக்கேன், ஆளுக்கு தொங்கலை போடும் கூட்டிட்டு. தலையில்லாடி பிரச்சனை இல்லை தானே, கால்கள் இல்லைன்னா தான் பயப்படுவோம், நடக்கலாம் ஒல்லிடுறான். இன்னும் இல்லைங்க தலையில்லாடி ஒரு சமாளிக்கலாம். சரி சரி ஒரே சிரிப்பு தான் மந்த அண்ணே உண்மையாக கால் கை இல்லாட்டி நடக்க கொள்ளையில தலையில்லாடி நார்மலாக இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து ஆக்சிடென்ட்கள் கூட அண்ணே. எனக்கு பிடிச்ச நீங்கள் எடுத்தது அவர் வளலை அவர் மதியம் சாப்பிட்டீங்க? மதியம் சாப்பிடுது, நீங்க வரண்டா அப்புறம் பார்த்து சாப்பிடுவோம். அப்படியே கருவாடு வாங்க போனாங்க, அப்படி உங்களையும் பார்த்து சாப்பிடுவோம். என்னென்ன மாதிரி வாரிகளை கூடுறியான்றத யாரும் பாருண்டாங்கள பசிக்கு குறைக்க குறைவன் சும்மா தானே. சர்பத்தொண்டு அடிச்சாங்க, சர்பத்தும் ஒரு 5 ரோலும் சாப்பிட்னாங்க. மற்றும்படி சாப்பாடு ஒன்றும் சாப்பிடுது அது ஏதோ உங்களை பொறுத்தது. மற்றபடி சாப்பாடு சாப்பிடல. நீங்கள் 5 ரோல் 5 ரோலும் சாப்பாடு உங்களை பகடியே 5 ரோல் 5 ரோலுண்டே என்னன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு இந்த அளவு 2 ரோல் அளவு வேணும். இந்த அளவு சைஸ் கொஞ்சம் என்னென்னு இல்லை கவிதாஸ் என்ன மற்றது வேற என் சந்தேகம் வந்து அக்கல்டா சுவிசை பற்றி போனதான் நீ சொல்லு. ஓய் ஆனால் இப்படி கதைக்க விடையாக்கான்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு வீடியோவில் ஒரு நேரம் கதைக்கிறன்ற இவ்வளோ கஷ்டம் உண்டு. இவன் விட்டாலும் கொஞ்ச நேரத்தில் சொதப்பி விட்டுறாரு. ஆள் எல்லாம் பார்த்து போதாங்களே கேன எப்படியும் 11:30 வேலை முடியும். வந்து குளிச்சு சாப்பிடக்கே போட்டுருவேன். உங்களோட வேலையாண்டு வேலைக்கு டைம் ஒன்று இருக்குதோ? ஓ டைம் இருக்குதோ. ரெண்டா காலமே நான் சில வேளை காலமே வேலைக்கு போவேன். 9 மணிக்கு துவங்கும், சில வேளை 2:30க்கு துவங்கும். 2:30 துவங்கினா சில வேளை 2-3 மணி ஆகும். இப்போ உங்களோட பேமெண்ட் வந்து மந்த்லி பேமெண்ட் மந்த்லி ஓடினீங்களோ ஓடலையோ மந்த்லி பேமெண்ட் வரும். அன்னைக்கு 2 மைல வண்டியா குடிக்க கொடுப்பேன். என்ன அவன் கிழக்கு அவர் வாரண்டு காலமே இல்லை ஒன்று என்ன
அப்போ பிரிட்ஜுக்கு அடுத்து நான் மயிலோ வீட்டு வேலை இப்போ முடியும் வீட்டு வேறு ஏன்னா இப்போ காட்டுறீர்கள் இல்லையா நடக்காது காட்டினா சிக்கலானே காட்டிடுறாங்க திண்டுருவாங்க இல்லை மற்றது காட்டாமலே எவ்வளோ சும்மா இல்லை எவ்வளோ தானே அப்போ நாங்களும் உண்மையாக அவ்வளவு நேற்று கூட நீங்கள் நித்திரையா போய் நாங்கள் நித்திரோட அவங்களோட பார்த்தீங்க அப்போ அப்படி உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஓடிக்கொண்டு திரிகிறோம் அப்போ நாங்கள் ஒரு காரியத்தை செய்யக்குள்ளே வந்து நீ அவங்க பார்க்காம கதைக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறது அது பார்க்க நாங்கள் முடிச்சு போட்டு காட்டுவோம்ண்டு அப்படி விட்டுருக்கு வாரப்புறம் எல்லாரும் வருவாங்க கொள்வாங்க பார்ப்பாங்க கொள்வாங்க அதெல்லாம் நோமல் அண்ணே அது எங்களை பிடிச்சவன் தான் என்ன வருவாங்க அவன் ஒரு நாள் பொறாப்பட மாட்டான் பிடிக்காம தான் அவங்க கூடுதலாக புறாப்புறம் இஞ்சான் இருக்கிறான் இஞ்சான் இருக்கான் வெளிநாட்டில் இல்லை வெளியில் உள்ளவனுக்கான எங்களை பார்க்க டைம் இல்லைன்னு பொறாமப்பட டைம் இல்லை அதுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை புறாப்புறம் இங்கே இருக்கிறோம் அம்மா பெய் மோசமானவங்களா இங்கே இருக்கும் டைம் எடுத்து இல்லை பொறாமப்படுறாங்க இத்தனை மணி வரைக்கும் எல்லாரும் குடிக்கணும் நான் குடிச்சோண்டு நீங்க குடிச்சா நான் குடிச்சவன் என்ன இல்லை இது அண்ணே இது என்ன கதை அண்ணே கதை சொல்லு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ன என்ன குடும்பம் நான் குடும்பம் போடுறாங்க எடுக்க மாட்டேன் ஆனால் இந்த கேள்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவனுக்கு இந்த வயதில் போகிறோம் நான் தனியாக இருப்பேன் யோசிக்கிறேன் இல்லை சில பேர் வந்தேன்னா இப்போ இங்கே இருப்பாங்க மனைவி வந்து இங்கே இருப்பாங்க பிள்ளைகள் எல்லாம் இப்போ ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருப்பாங்க இப்படியும் சமாளிக்கலாம் ரைட் ஓகே நல்ல ஒரு கேள்வி அப்போ அன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் 3 பேர் எல்லாம் வளர்ந்துட்டு நம்ம மூத்தவாவுக்கு 31 வயசு சே அப்போ இவருக்கு எத்தனை வயது அப்பா மூத்தவாவுக்கு 31 வயசு ரெண்டாவதுக்கு 28 மற்றவருக்கு 21 அப்போ அண்ணன் சின்னதுலேயே லொக் ஆகிட்டீங்களோ சரி நான் 27 28 வயதுலாம் கல்யாணம் முடிச்சேன் அப்போ கணக்கு பார்த்துருவாங்க இந்த இதெல்லாம் கல்யாணம் முடிச்சேன் இந்த வயசுல கல்யாணம் கணக்கான வயசு மற்றது ஆனால் உங்களை பார்த்தா இந்த வயசுக்காரன் தெரிகிறேன் அந்த டை அடித்தா நீங்கள் பிடிக்க மாட்டேன் வயது நான் விட்டுட்டேன் கொஞ்சம் நாள் ஆடி அது இயற்கையாக ஆடியாக்கண்ணே குடிங்க அதுதாக என்னப்பா அன்னைய மாதிரி யாக்களை பார்த்தா தான் வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஆசை மகனுக்கு 28 குழந்தை அடைச்சிருக்கு கல்யாணம் மானும் கல்யாணம் பேர பிள்ளையும் கண்டுட்டியா இப்போ கண்டுனா இன்னும் காணல இன்னும் போய் நீரை காணையில ஆத்தே வீடியோ கால்லாம் கண்டுருக்கு வீடியோ கால்லாம் கண்டு அப்போ கட்டாயம் கவனம் போகணும் கொழும்பு போயக்குள்ள ஏன்னா அப்போ பேர பிள்ளையும் கண்டுட்டியா நீங்கள் அதுதான் சரி அப்போ நீங்கள் சுவிஸுக்கு போன காரணம் அந்த என்ன பிரச்சனை மட்டும் போனோம் இல்லாட்டி இந்தியா பிரச்சனை இருக்குல்ல நாங்கள் மாமாவோட லோரி வெயில இருந்தேன் நான் இப்போ கொஞ்சம் அட்டியும் விழுந்து கொஞ்சம் உங்களுக்கோ வந்து அதோட பார்த்தேன் ரெண்டாலும் பிரச்சனைட்டு இப்போ எல்லாரும் பிள்ளைக்கிட்ட நான் 90ஆம் ஆண்டு 89 கடைசியில் இப்போ நோமலாக இப்போ நான் பருத்துறையில் நிற்க பிரச்சனை என்ன தர்றாங்கன்னா பண்டத்தை இப்போ போய் ஒழிச்சிக்க நோமல் இங்கே நிற்கிற பிரச்சனை சுவிஸுக்கு போனேன்னு சொல்லி என்னென்ன போனேன் நீங்கள்ன்றான் கேள்வி சுவிஸுக்கு என்ன எல்லாரும் வெளிநாட்டு கண்டுபிடிக்கிட்டாங்க என்னத்தில் போனீங்க பிளேட்ல இல்லாட்டி காசு கொஞ்சம் தானே அப்போ காசு கொஞ்சம் இல்லை அப்போ காசு கொஞ்சமாக இருந்தாலும் அப்போ அப்போ பொறுமதியான அன்றைக்கு என்னென்ன போனீங்க என்ன இல்லை ஃப்ளைட்லாம் இப்போ என்ன மாதிரி நாங்கள் என்ன ஏஜென்ட் மூலமாக ஏஜென்சி மூலமாக எவ்வளோ முடிஞ்சுக்கு வந்தேன் 85,000 சே கிட்டத்தட்ட இப்போ 35 வருஷத்துக்கு முன்னே 30 வருஷம் இருக்குமே நான் போய் 34 வருஷம் 35 வருஷம் பார்த்தாலும் அந்த 80,000 பயங்கர காசு லட்சமோ இப்போ நான் போய் தான் இந்த குடும்பம் அப்படி எல்லாரும் நீங்கள் போய் நான் இங்கே இருந்தால் மேரி பண்ணி எடுத்தா இல்லாட்டி அங்கே அவள் வந்து எடுத்த பேசி அங்கே ரைட்டு அங்கே அக்கா லைனை போட்டு பார்த்தேன்னு சரி வந்துட்டேன் லவ் தான் அப்போ லவ் பேசின வேலை நீங்கள் அந்த வயசுலேயும் கொடுத்துருக்கீங்க வேலையே என்ன இப்போ அந்த வயசுன்றா இப்போ நான் இப்போ அதுதான் ஆனால் நீங்கள் இந்த வயசு எப்படி அந்த வயசில் ஹீரோமே தானே இருந்துப்பியா அந்த வயசில் பகரும் கிடந்து நான் நினைக்கிறேன் வேறு யாரும் அங்கே ஊர் அகல் போய் சிரிப்பாங்க நீங்கள் ஃபோட்டோ போடுறது பேர் கணக்கு ஒழிக்கலாம் முழிக்கிறீங்களே ஜி முந்தி என்ன மாதிரி இங்கே ஊரில் இருந்து நான் தெரியும் தானே சொன்னது ரைட் அப்போ லவ்லாம் போய் முடிஞ்சிருக்கு உங்களோட வாழ்க்கை ஓகே
சந்தோஷம் அண்ணே. இப்போ வந்த டைமில் இங்கே எங்களுக்காண்டி ஒரு டைம் எடுத்து வந்துருக்கிறீர்கள். ஊர் நேரம் சரியான கஷ்டம் தான் வெளிநாட்டுக்கு. சாப்பாடு இப்போ என்ன மாதிரி செட்டில்டா? ஓகே, பரவாயில்ல. 3 பிள்ளைகள, ஆம்பளை பிள்ளைகளா பொம்பளை பிள்ளைகளா? 2 பேர் ஆம்பளை பிள்ளைகள். ஓகே, காட்டுறோம் படத்தை. படம் கிடக்கா? 2 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும். ஓகே, போகுது லைஃப். 2 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. அவ என்ன மாதிரி வடிவேல உங்களை மாதிரியோ? யாரும் மேம் எப்படி வேறு மாதிரி இருப்பான் படிக்க நினைக்கிறோம். இது ஒரு யோக்கான வெளி எல்லாம் பிள்ளாங்கிற இல்லடா கண்டு சுனாங்கி தான் பிள்ளாங்க. சில கோபம் வந்துடும். எனக்கும் ஒரு ஆசை என்ன சுவிஸுக்கு ஒருக்கா வரணுமெண்டு பார்ப்போம். என்ன வெளியே பஸ் வழியை வரேன்டா அப்படியே வந்துடுவேன். ஃப்ளைட் நானும் நான் போட்டேன்னா அது சரி வராது. சரி, அப்போ எங்களுக்கு கடைசியும் பார்க்கலான்றீங்களா சுவிஸை? என்ன அங்கே கல்யாணங்களாம் பிடிச்சேன்டா லைனாக அடிச்சுட்டா சரி. ஆனால் உண்டு என்ன எங்களுக்கு சுவிஸுக்கு வேற ஆசை. ஆனால் அங்கே கல்யாணம் இருக்க ஆசை இல்லை. என்ன இல்லை என்ன போகிறது அங்கே இப்படி பிடிக்கலாம். அங்கே யாரையும் கட்டி வந்து விட்டுட்டு வர மாதிரி செய்யலாம். அடிச்சல்ல போடுவாள், அடிச்சல்ல போடுவாள். இல்லை பேசி செய்கிறேன் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க. அப்படி செய்யலாம். அப்படி செய்யலாம். வந்து பார்த்துட்டு வர மாதிரி. வந்து பார்த்துட்டு அப்புறம் நாடு பார்த்துட்டு வர மாதிரி. காசு இல்லை விட முடியும். யாருக்கு? யாருக்கு? உங்களுக்கு காசு நாங்கள் எங்கள்ட தேய்க்கு நாங்கள் போடத்தான் வேணும். அது அவாக்கும் கொடுக்க முடியலோ, அவள் எடுக்கிறவாக்கும். அக்னி வேண்டி மாற்றி கைதாசம் கொஞ்சம் கையாட்ட வேணாடு. டயர்டாக இருக்கு. ஆனால் ரெண்டே கொஞ்சம் ஆள் தொய்வு கூட. காலை வந்து அன்னைக்கு இதில் பார்க்க கொஞ்சம் நல்ல இதாக பொலிசிங்காக இருக்கிறீங்க. கொஞ்சம் ஆக்கள் நேரில் வாக்கல. இப்போ நீங்கள் வந்த அப்புறம் சரியா டயர்ட் கொஞ்சம் நாள் கடுமோட்டம் 10 நாளுக்கிட்ட கடுமோட்டம். இப்போ அவன் விட்டு அண்ணன் கண்டினியூ பண்ணுவார். அண்ணன் கேட்பேன் நல்லா கேட்டு. அண்ணன் என்னது கேட்கிறீங்க? எல்லாம் கேட்டுது. என்ன கேட்டு? நான் ஒன்றும் கேட்க எவ்வளோ அடக்குன்னு கேட்குறாக்கு. இப்படி நல்லது கேட்குறக்கு எவ்வளோ அடக்கு கேட்க நினைக்கிறேன். இது வந்து அந்த போயா மேக் மாதிரி. எப்போ அது பின் மாதிரி அடிச்சு போட்டு இது வந்து இந்த சட்டை வழியை அடிச்சு விடலாம். இதுதான் கிளிப் அதுண்டு பிள்ளையாண்டு இல்லை. ஆரம்ப காலங்களில் நாங்கள் இப்படியும் ஒன்று இல்லாமல் தான் இருந்து வாழ்ந்தோம். நாங்களே என்ன அவசரத்துக்கு உதவும் இது வச்சுருந்தீங்கள்டா. அவர் எனக்கு தெரியும். அவர் புடியன்ட்ட சொல்லி தான் எடுத்தனா. 1 காருக்கு நான் வைக்கத்தான் போகணும். 1-2 பழுது. அப்போ நான் பிறகு நாங்கள் 1 வேலை செய்து எங்களுக்கு 2 வேலை செய்யணும் இல்லை. அப்போ 1 வேலை செய்ய எங்களோட அண்ணனாக்கள் மச்சானாக்கள் செய்கிறானே. அப்போ அவங்களுக்கு ஒரு 2 பேர் கொடுத்தேன். நான் கொடுத்தா அது என்னட்ட வேலை செய்யாமல் நடிச்சுதான் அவங்கள்ட்ட போய் 2 வேலை இதப்பா. அப்போ இனி திருப்பி வாங்கல. அது தரமாட்டாங்களே. நான் சும்மா கதையை போட்டு பார்த்தேன். கொண்டாடா உட்காந்து மச்சாங்கார பிடிக்கும். நான் என்னண்டா 1 வேலை செஞ்சாலும் ஓகே அவனுக்கு கொண்டு கொடுக்க 2 வேலை செய்ய கொஞ்சம் பார்க்க ஒரு இதாக தான் கிடக்கு. நீ என்ன கொடுத்தா ஒரு நான் போட்டக்கூடாது. ஆனால் என்னட்டு ஒரு கொஞ்சம் காசு அனுப்பி போட்டு வேணும் வரேன். நான் கேட்கல என்ன இந்த மைக்கு துளைஞ்ச நேரம் ஒரு ஆள் அனுப்பினார். மைக்கு கண்டு இது மைக் கொண்டு போகணும் தம்பி என் அன்பளிப்பான்ட்டு அனுப்பி போட்டு. அப்போ நான் நான் அது தேவையில்லைன்னு சொல்லி இல்லை தம்பி நீங்கள் வேணுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் போக கேட்டால் மைக் வாங்கிட்டீங்க. நான் சொன்னேன் மைக் இப்போ வாங்கலை ஐயா. எனக்கு ஒரு கொண்டாந்து தந்தவர். நாங்கள் அப்புறம் ஒரு நேரம் தேவைப்பட்டா வாங்கோண்டு. அப்போ அந்த காசை திருப்பி போட்டுவிடுவோண்டு. ஆஸ்திரேலியா. அப்போ நான் நீங்கள் ஒன்றும் அதில் கொண்டு கேட்கக்கூடாதுன்னு. என்னென்னா அப்போ அவராக வந்து தந்தார். அவராக கேட்க கொடுத்துடணும். ஆனால் அதுக்கு பார்த்து தரா விட்டுக்கலாம். அதெல்லாம் விட்டுக்கலாம். இப்போ இன்னொருத்தன் வந்து கொடுப்பானோன்னு நினச்சி வந்து இப்போ எனக்கு வந்து இன்னொரு கொண்டு வரணும்னு நினச்சி நான் இவர்கிட்ட காசு அதை அக்செப்ட் பண்ணிடுறேன். எனக்கு தெரியாது மைக்கு பிரச்சனை மூட்டம் அவர் வந்து அனுப்பினது. அப்போ அனுப்பிக்க நான் சொன்னது இப்போ நான் ஐயா ஒரு ஆள் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவன் இல்லை கிருஷ்ணா இது கட்டும் பிரச்சனை நீங்கள் எது எந்த ஒரு அன்பளிப்பாக வச்சுக்கொள்ளுங்க உண்டு. அப்போ பிறகு கிட்ட வாங்கிட்டீங்களான்ட்டு நான் சொன்னேன் ஒரு ஆள் கொண்டு வந்து தந்தை இருக்குது. அப்போ பிறகு ஒரு நேரம் தேவைப்பட்ட பார்ப்போண்டு போடுங்கோண்டு. அதே எனக்கு ஒரு மாதிரி பெரிய ஒரு அந்தரமாக போட்டு எனக்கு சரி என்ன செய்யறது நீ என்ன அப்படி மனுஷன் இருக்கிறாங்களே. ஆமாம் சொண்டல் அது இருக்கேன். நான் ஒவ்வொரு காலம் போய் ஒவ்வொரு ஆளை கூட்டின்றாரு. முதல் கூட்டியிருந்தேன். இப்போ 2 இவனை கூட்டியிருந்தேன். இனி போகலாம் நினைக்கிறேன். யாரும் வராங்களோ சரியாக கதையை மாறிட்டு இங்கே கதை. ரொம்ப நல்லா இப்போ யாழ்ப்பாணம் தமிழ் கேட்பானேன் அது கேட்டோன்னா கேட்க பக்கமாக இருக்கேன். அதான் வருது இல்லை டக்குன்னு வருது இல்லை. இப்போ நாங்கள் உங்களை நீங்களும் கேளுங்க வேண்டாம். அப்போ எங்களை இன்னும் கேள்வியல் அதுதானே அதுதான் அதுதான் அப்போ என்ன மாதிரி லவ்கள் இருக்கோ கேட்காமலே இருந்தீங்களா?
அந்த வயதில் எல்லாடியும் அது என்ன படியன்றதில் இது இல்லையே. அண்ணன் மெட்டானே இப்போ இந்த காலம் வந்து இப்போ O-level A-level ரிசல்ட் சீட்டு நாங்கள் வச்சுக்கொண்டா எங்களுக்கு அந்த லைஃப்பில் ஒரு மார்க்கெட் தானே. அதே மாதிரி நார்மலாக 1-2 லவ் பண்ணாலும் வச்சிருந்தா தான் மார்க்கெட். இல்லாட்டியும் மனுஷன் இல்லை. அதை விட என்ன இப்போ வாராக்கள் வந்து கேட்காங்க என்ன தெரியும், இதுக்கு முதல் லவ் பண்ணி கேட்டுதான் அவங்க லவ் பண்றாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சில பேர் என்ன ஆகுமோ ஏற்கனவே லவ் பண்ணுன்னு சொன்னா அவள் விட்டுருவாளோ ஒன்று யோசிக்கிறது. அப்போ இவே பயத்தில் இல்லையன்ற அப்போ நீ செய்யப்பட்டு மாட்டேன் ரெண்டு விடுறாங்க. ஏற்கனவே இருக்கண்டா சுவாம இல்லை வேலைக்கு சுவாம இல்லை அந்த மாதிரி அண்டக இப்போ ஓட்டுநர் கிளியராக கிளியராக ஓடும். இப்போ என்ன ஏற்கனவே லவ் பண்ணி கொண்டானே ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சிருந்தா கூட ரைட் நீ அந்த பிரச்சனையை எப்படி வட்டி கொண்டு வரேன்டா உனக்கு ஒரு திறமை இருக்கு அந்த மாதிரி. அதால் என்ன இப்போ நீங்கள் இப்போ இப்போ இருக்கிற இந்த கல்யாணம் வெறும் வந்து குதிப்போம் ஐயா கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி. எத்தனை வேணும் மட்டும் ராக்கி விட்டுருவாங்க. கதையில ஒரு டியூன் இருக்கு. ஆள்கிட்ட கதையை பார்த்தா பெரிய அந்த பெரிய லெவல் குமரன் வேணுமோ இந்த இது வேணுமோ இல்லாமல் அப்படியே வரிசையில் அடி எல்லா இந்த எல்லா இடம் இறக்கணும். எல்லா இடம் இறக்கி படிக்கல இல்லை நேற்று போன டீம் எல்லாம் ஃபுல்லாக இறக்கும் இறக்கும் அதுக்கு தான் செய்வோம். எல்லாம் ரெடி என்ன பொம்பலாம் இல்லை எப்படியும் இங்கேயும் சுட்டு வச்சிருப்பேன். சுட்டு வச்சா ஓடுது இல்லை சுட்டு வச்சுட்டு நான் எந்த வேலையை பார்க்க ஓடுதல் அதுக்கடையும் சோதிங்க ரோட்டுக்கிட்ட தெரியுது. இந்த நீங்களே அந்த இடத்துக்குள்ள வரைக்கும் அதுக்கு அந்த வயதில் அது இதாண்ட ஒன்று கட்டாயம் எல்லாம் இது அதுக்கு டைம் அந்த டைம் போனால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இதாது பழதான் போதும் இன்ட்ரெஸ்ட் அதால் இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டதால நாங்கள் உடனடியாக ஆன்சர் சொல்லல. அது ஆனால் சர்டிஃபிகேட்டுகள் கிடையாது. ஓ அண்டைக்குள்ளே இப்போ OLAL அந்த மாகாண மட்டம் மாதிரி ஒரு சில விஷயங்கள் பாஸ் ஒன்று சில ஃபெயில் அப்படி தான் கிடையாது. திருப்பி கொஞ்சம் எழுதான் இருக்கு திருப்பி சில இப்போ எழுதான் இருக்கு கடைசியாக வந்து ரிசல்ட் காணாது பிறவா அப்போ திருப்பி எழுதணும் கல்யாணத்து காணாது திருப்பி வந்து எழுதணும். எழுதி பாஸ் பண்ணா அடிங்கோ எழுதி பாஸ் பண்ணினா சரி வேளாண் நேர வேலைக்கு கூப்பிட்றானுங்க எல்லாரையும் எல்லாருக்கும் முன்னுக்கு தான் அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி போகுது. அப்போ ஒரு கேள்வி கேட்டுட்டேன் அடுத்த கேட்டா சரி நம்ம முடிக்கலாம் வீடியோ. அடுத்தது உனக்கு சந்தோஷமா இருக்கு உங்க இருந்து பார்க்க. ஏன்னா நீ உங்க நினைக்கிறேன் நான் மாட்டேன். இந்தியா எல்லாம் ஓகே இருந்தது உங்களுக்கு? ஓ இந்தியா சூப்பர். ஏன்னா பயமே இருந்தது சில இடங்கள்ல நிக்க இந்தியா இருப்பேன். நான் ரொமானியாவில் வந்த பயத்தை இந்தியாவில் போய்தான் கிளியர் ஆகினேன். அந்த மனம் நல்ல மெயினா இந்தியாவுக்கு நான் கொண்டு போனா இருக்கா மெயினாக உன்னை கொண்டு போன காரணமே அந்த மன உளைச்சலை நீக்கிறாங்க. அந்த டைம் ஒரு பயம் அந்த அந்த நினைப்புகள் ஒரு தத்து கழிஞ்ச மாதிரி போயிட்டு தத்து கழிஞ்ச. ஓ நான் ஒரு கட்டத்தில் நினைக்கலையே வருவானு திருப்பி அதான் முடிஞ்சுன்னு நினைச்சு. ஆனால் முடிஞ்சிருந்தா சந்தோஷப்படுற முதல் ஆளாக சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க என்ன முடிஞ்சது மனையில வச்சியா சொல்லுங்க. அப்படியான ஒரு ஆளா நீங்க நினைப்பீரோ அந்த ஆளேனா அந்த ஆள் அப்படி ஒரு ஆளே இல்லை. அப்படி ஒரு ஆளா தான் இந்த வேலை செஞ்சுதாரு. ஐயோ அவரை தான் என்னோட அடுத்து காய்ச்சி வராதுன்னா ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கு இருக்க ஒரு நாள் காடி பாப்பா வீடியோ மற்ற எங்கட எல்லா விஷயங்களும் தெரியும். இப்போ நாங்கள் இருக்கிறவங்களை எத்தனை பிள்ளைகள் கிளவியலை போட்டு பறந்து எடுத்து குழம்பு சட்னி ஆக்கி தான் கிளவியல் பட்டா அது ஒரு சந்தோஷம். எனக்கும் அது சரியான விருப்பம். அந்த கிளவியலோட மட்டக்கிழப்பு கட்டையாச்சு அந்த அறியால அண்ணாச்சி அந்த அண்ணாச்சி அது பல்லு விழுந்த அவன் என் மகள் கூட்டிக்கணும் போனான். அவள் பிள்ளை இல்லை மட்டக்கிழப்புலையா அந்த கொஞ்சம் கொஞ்சம் மகனே மகனே எந்த மகனே உருட்டி எடுத்து சிலதுகளுக்கு ஒரு அண்டே கொஞ்சம் கேட்கும் போது அப்படி கொஞ்சம் அப்படி ஒரு போட்டோ படி நீங்க அந்த போதைக்குல அதை வாரியல் அதுதான் நான் சொன்னேன். அந்த போதைக்கு ஃபெயில் பண்ணி போட்டா இப்போ திருப்பி அழுத போறோம். அது கூட டீன்ஸ் தாக்கு ப்ராப்ளம் இருக்கு நினைக்கிறேன். டீன்ஸ் தாக்கு ப்ராப்ளம் உண்டான்னு தெரியுமே. அங்கே வேற ஸ்வீட்ஸில்
வந்துட்டு அவருக்கு அந்த 7.5 சனியன் என்னென்னு சொல்கிறேன்னு தெரியா வேலைக்கு பெருசுன்னுக்கிறார். நீ இந்த கல்யாணம் முடிக்கலன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அவர்கிட்ட. எனக்கு பெஞ்சில் என்னென்னு சொல்கிறேன்னு தெரியா டீன் ஸ்டாக் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கிறேன். டீன் ஸ்டாக் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் குற்றம் இருக்கின்ற டீன் ஸ்டாக் ப்ராப்ளம். அவன் பார்த்தா என்ன ஒரு டீன் ஸ்டாக் போனால் அவன் டீன் ஸ்டாக்ல லீவை கொடுத்து விடணும், செவ்வாய்க்கிழமை லீவை கொடுத்து விடுவோம். அப்போ கொஞ்ச நாள் லீவில் நின்றார். என்ன அவன் கேட்டால் என்ன டீன் ஸ்டாக்ல உனக்கு லீவு தான் இருக்கிறேன், என்ன அதுக்கு மேலே ப்ராப்ளம் உண்டா? டீன் ஸ்டாக் ப்ராப்ளம் எனக்கு சொல்ல தெரியும். அதே மாதிரி எங்களுக்கு டீன் ஸ்டாக்ல பிரச்சனை இல்லை, எங்களுக்கு டீன் ஸ்டாக்ல பிரச்சனை இல்லை. எங்களை வெள்ளி என்ன வள்ளி என்ன சுறாவில் நிற்கிறேன், வள்ளி சுறாவில் நிற்கிறது, அதான் எங்களுக்கு பிரச்சனை. அன்றைக்கு அவர் அஜ்வலி என்ன சொன்னார், நீங்கள் வயலுக்கு கொண்டு எடுத்து எல்லாம் போட்டுட்டீங்களே. மீறி ஒருத்தர் வயலுக்கு கொண்டு தானே சொல்லுங்க, படம் முடிஞ்சு வந்தார். சத்தியம் மாணிங்க அவர் தம்பி நீங்க தம்பி நீங்க வீடியோ போட்டோட இந்த படம் முடிஞ்சு வந்தார். அந்த மாதிரி போகுது. அப்போ வரணும் கேட்கல. அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்காரங்களே பேருக்கு யோசிப்பாங்க என்னென்று எல்லாம் செய்கிறாங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லையோ? அப்படி ஒன்றும் இல்லை. எடுக்கிறாங்க கொடுக்குறாங்க குத்துறாங்க விட்டாங்க, அப்படி ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரைட், சந்தோஷம். நாங்கள் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ இப்போ அன்னை எங்கே பயணம் அடுத்தது நான் மென்னிக்கு போகிறேன். இப்போ போகிறீங்களா? பெரிய நாளைக்கு அங்கே ரெண்டு போகிறீங்களா? அவரை விட்டு ரெண்டு போகிறீங்களே? ரைட், ஓகே. ஸோ சந்தோஷம். அண்ணாண்ட பேர் சண்முகநாதன் அப்புச்சி. ரைட். என்னட்டு தெரியும் உங்களை அப்புச்சி? நாங்கள் எல்லாம் அறிவோம். ரைட். அப்போ அப்புச்சி அன்னைக்கு நன்றி, சந்தோஷம். எங்களையும் சந்திச்சதுக்கு மேலே அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்திருக்கார். மேலே இன்றைக்கு எதாச்சும் யாரெல்லாம் டெய்லி வருவாங்க நாங்கள் சந்திக்க கொள்ளான்னு சொல்லி அந்த வகையில் நீங்களும் ஃபைனலாக வந்துட்டீங்க. சந்தோஷம். நாங்கள் நம்பர் சேவ் பண்ணிட்டோம். இனி எது மட்டும்னா நீங்கள் அடிக்க ஒரு அடுக்காட்டி நீங்கள் எழுதி விடுவோங்க. அப்படி கிருஷ்ணா என்ன லெவலோக கதை கொண்டு சொன்னால் நாங்கள் பார்த்துட்டு அதை பதில் ஒன்று தருவோம். குறைக்கப்படாது, சரி தானே? ஒரு வாய்க்கு எடுக்காட்டி கொண்டாடி கொஞ்சம் ஸ்கூல் எடுக்க பாருங்க. உங்களே இருக்கிற நம்பிக்கைகள் போயிடும் சனத்துக்கு. ஆனால் ஒன்றும் இல்லை, இப்போ காசு அனுப்பி போட்டு எடுக்காவிடக்குள்ளே போகிற நம்பிக்கை போயிடும்ன்ற வர சும்மா அடிக்கக்குள்ள ஒரு கை எடுக்காடியே நம்பிக்கை. ஒரு 10 தரம் அடிக்கிறான்டா 11 தரம் எடுத்து பார்க்குறான். அது சரியா? நான் என்ன அலுவல் கிடைக்கிறான் சும்மா அடிக்கக்குள்ள நான் எடுக்கிறேன்டானி நான் கல்யாணம் ஆகல யோசிப்பாங்க. நான் எவ்வளோ விஷயத்த ஒரு தனியொரு அடிப்பாங்களே, தனியொரு மனுஷனா நான் எவ்வளோ அதை பார்க்குறேன்னு நீங்கள் யோசிப்பாங்க. அவர் பிஏ என்ன மாதிரி அவர் பிஏல அந்த ஏயை கட் பண்ணுங்க. சொல்லுங்க என்னண்டு சொல்லுங்க. என்ன பிஏன்னு சொல்றீங்க, அந்த ஏயை கட் பண்ணுங்க. அதுதானே வேறு என்ன சாமான் சொல்லுங்க. அண்ணா இவன் போன் இல்லாமல் இருந்தால் தான் விஷயம். இப்பயும் பேங்க என்ன தோணிக்கிறான், இவன் போன் இல்லாம தான் சந்தேகம். அப்படி எந்த சிரிப்பு ஆளுக்கு சிரிப்பான். அவன் சிரிப்பு இல்லை, முழுக்க வடிவு வேணுமெண்டா காட்டுறேன் பார்த்துட்டு போங்க. ஓ சிரிச்சா வடிவு, கதைச்சா வடிவு, அழுதா வடிவு எல்லாம் காட்டுறோம் பார்த்துட்டு போங்க. ஓ முழுக்க இருத்தி காட்டுவோம், என்ன எல்லா இதுகளையும் காட்டிடுவோம் அவளுக்கு பார்த்துட்டு முடிச்சு போட்டு. ஆனால் சும்மா ஆட்ட மாட்டானா, ஒரு ஆங்கிலம் கொடுக்கணும். அவன் அப்படித்தானே. சரி, அப்போ முடிச்சு கொள்வோம். சந்தோஷம். மறுபடியும் இந்த வீடியோ சம்பந்தமான கற்றுக்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். அண்ட் நாங்கள் கதைக்கிற எல்லா விஷயங்களையும் ஜஸ்ட் அப்படியே யோகா பார்த்துட்டு இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு உங்களோட வேலையை பாருங்கள். நாங்களும் சிரித்து நீங்களும் சிரிக்கணுமெண்டாக்காண்டி தான் செய்கிறத தவிர யாரையும் புண்படுத்தணுமெண்டோ இல்லாட்டி வேணுமெண்டோ செய்கிறது இல்லை அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.